இந்த vlogல வந்து ஒரு சின்ன டே அவுட்டிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டு சண்டே நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் ஆஃப் பேரடைஸ்ன்னு சொல்லிட்டு பெங்களூரில் இருக்கிறது. பெங்களூர்லேருந்து ஆல்மோஸ்ட் கனக்புரா ரோடு கிட்டே இருக்கிற ஒரு பிளேஸ் தான். சூப்பர்வான இடம். நீங்கள் அனிமல்ஸ் லவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் போங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. இது வந்து ஒரு என்ஜிஓ ஃபவுண்டேஷன் மாதிரி. ஸோ அனிமல்ஸ் எல்லாம் ரெஸ்கியூ பண்ணி இவங்க காப்பாற்றுக்குவாங்க. ஸோ ரெஸ்கியூ பண்ண அனிமல்ஸ் எல்லாம் இவங்க வச்சு லைக் அதுக்கான ஃபுட்ஸு ஷெல்டர்ஸ் எல்லாம் கொடுத்து இவங்க பார்த்து வளர்த்துக்குவாங்க. ஸோ அந்த இதில் நம்மளுக்கு வந்து இவங்க விசிட்டிங்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. இங்கே வந்து எல்லா அனிமல்ஸையும் நம்ம பெட் பண்ணலாம். ஸோ சில அனிமல்ஸை நம்ம கையில் கொடுப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம பெட் பண்ணலாம். இந்த பிளேஸுக்கு வந்து நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரு புது விஷயம் என்னென்னா இதோட ஸ்வான் பற்றி தான். இப்போ பார்த்துட்ருக்கீங்கள இந்த ஸ்வான். ஸோ இதை வந்து கன்னடாவில் வந்து கிருஷ்ணஹம்சான்னு சொல்லுவாங்க. தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. இங்கிலீஷில் வந்து பிளாக் ஸ்வான்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி ஒரு புது விஷயத்தை அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்னென்னா இந்த ஸ்வான் இவங்க வந்து எப்பயுமே ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் தான் இருப்பாங்க. ஒருவேளை ஒய்ஃப் செத்துருச்சுன்னா ஹஸ்பண்டும் செத்துரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை சொன்னாங்க. இன்னொன்று அது பெட் ஆகாத ஈஸியாக அவங்க ஒய்ஃப் அட்டாக் பண்ணோம்னா பின்னாடியே போய் அதுவும் அட்டாக் பண்ணும். அவங்க ஒய்ஃபுக்கிட்ட யாரும் போக விடாதுன்ற மாதிரி ஒரு புது விஷயத்துக்கு சொன்னாங்க. கேட்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சேவல் அந்த மாஸ்கெல்லாம் போட்டு பண்ணுவோம் இல்லைங்களா, லைக் சில மாஸ்கெல்லாம் வரும். அது வந்து இந்த ஒரு டக்ஸால் இதுதான்ற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இங்கே ஃபீட் பண்ண கூட எங்களை அலோவ் பண்ணாங்க. ஸோ எல்லா அனிமல்ஸை நம்ம ஃபீட் பண்ணி அதுவும் அவங்க கொடுக்குற ஃபுட்ஸை தான் நம்ம ஃபீட் பண்ணணும். நம்ம எடுத்துகிட்டு போன எந்த ஒரு ஸ்நாக்ஸையும் எந்த ஃபுட்ஸையும் நம்ம ஃபீட் பண்ண விட மாட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈமு இதையும் லைக் உள்ளே போகிறதுக்கு எங்களை அலோவ் பண்ணாங்க. ஆனால் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரூல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. லைக் உள்ளே போய் ஆடக்கூடாது, ஓடக்கூடாது. ஸோ தட் ஈமுக்கு ஓடுறதுனா ரொம்பவே பிடிக்குமா. ஸோ அதனால் ஓடினோம்னா அதுவும் நம்ம பின்னாடியே ஓடி வரோன்ற மாதிரியும் சில நல்ல விஷயங்களை நாங்கள் கற்றுக்க முடிஞ்சிச்சு. அப்புறமா வித்தியாசமாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஐயோ இது பேரே மறந்துட்டேன். ஓகே. ஸோ இதை வந்து எல்லோரும் கையில் பிடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு பிடிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் நான் என் தலையில் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த பேர்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுட்டியாக இருந்துச்சு. மேலே ஏறிட்டு என் செயின் கம்பலெல்லாம் கடிச்சு இழுக்க வந்துச்சு. எங்கள் பாப்பாக்கிட்டே இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு பேர்ட் ஏவியரி கூட இருந்துச்சு. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ஸோ ஒரு விஷயமும் நாங்கள் பார்க்கும் பொழுது அதை தொடும் பொழுது புதுசாகவே இருந்துச்சு. ஒருவேளை நீங்களும் போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போங்க. இதோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா 250 ருபீஸ். வீக் டேஸில் வந்து 200 ருபீஸ் தான். உள்ளே வந்து எல்லாமே கேன்டீன்ஸும் இருக்குது. பட் ஃபுட்டு வந்து அவ்வளோ கிரேட்டாக இருக்குதுன்னு சொல்லலை. அதுக்கெல்லாம் செப்ரேட் சார்ஜஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து கூட ஃபுட்ஸை எடுத்துகிட்டு போய் நீங்கள் சாப்பிடலாம். உள்ள ஃபுட்டு வந்து அவ்வளோ கிரேட்டாக இல்லை. ப்ரைஸ் கூட அவ்வளோ ஒர்த்தாக தோணலை. அதுக்கப்புறமா உள்ள வேறு சில ஆக்டிவிட்டீஸ் லைக் ஹார்ஸ் ரைடிங்கு, அப்புறமா ரோப் வாக்கிங்கு, அப்புறம் ஏடிவி பைக் ரைடிங்கு, அப்புறம் ஜிப்லைனு, சைக்கிளிங்கு. ஸோ இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அது எக்ஸ்ட்ரா சார்ஜ் அடிஷ்னல் சார்ஜோடு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக போனோம்னா நம்மளுக்கு டைம் எப்படி போச்சுன்னே தெரியாது. நாங்கள் பிளான் பண்ணது வந்துட்டு ஒரு 1 ஹவரில் 2 ஹவர்ஸில் போய் வந்துடுவோம் வாபஸ்ன்ற ஒரு இதில் தான் போனோம். ஜஸ்ட் அனிமல்ஸை பார்க்குறது தானே, ஒரு இதுலேயும் ஒரு 1 ஹவரில் ஆகிடும்னு சொல்லி போனோம். ஆனால் நாங்கள் போனது உள்ள 11:30. ஆனால் வெளியே வரும்போது எங்களுக்கு 3 o'clock ஆகிடுச்சி. ஆனால் அந்த டைம் எப்படி போச்சுன்னு தெரில. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து ஸ்னேக்ஸ் கூட நம்ம கையில் கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதனால் நான் எடுக்க முடியல. ஸோ இங்கே வந்து 2 ஸ்னேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இங்கே நான் 1 ஸ்னேக் தான் போட்டிருக்கேன். ஸோ மொத்தமாக இதோட பிளேஸ் ரொம்பவே அழகாகவும் இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி vlog வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீக்லி ஒன்ஸ் டே vlog போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.